இளையோர்களிடம் தூண்டப்படுவதற்கு அந்த பெண்களால் தான் சில நேரம் தூண்டப்படுகிறதோ என்பதை பார்க்கும்போது ஒரு கவலையாகத்தான் இருக்கிறது. நாங்கள் இத்தோட இந்த விவாத இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். யாராவது ஏதாவது உங்களோட பக்கத்துல இதன் கருத்து சொல்ல இருந்தால் ஒருவர் 2 அணியிலும் ஒருவர் சொல்லலாம். திரிபுர சுந்தரி ஒரு அணியில இருக்கிறார். சிவசெல்ல மாரிமுத்து ஏதாவது சொல்ல போறீங்கள் என்றால் உங்களோட அணியிலும் சொல்லி நாங்கள் இறுதி தீர்ப்புக்கு வருவோம். இப்பொழுது ஆண்கள் மட்டும் போதைக்கு அடிமையாகல, பெண்களும் போதைக்கு அடிமையாகி ரொம்ப சீர்கேடான ஒரு விஷயம் நடந்துட்டு. நிச்சயம் பெண்களும் இருக்கிறார்களா? பெண்களும் நம்ம பையங்களை மட்டும் போதைக்கு அடிமையாகிறான்னு சொல்றான். எல்லா போதைக்கும் பெண்களும் அடிமையாகிறாங்க. வளரக்கூடிய இளையோர்கள் தான், எங்க வயசு ஆள்கள் எல்லாம் கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி வந்தாலும் அந்த உளவியல் சார்ந்த பிரச்சனை தான் இன்னைக்கு போதைக்கு போகக்கூடிய காரணம். அதெல்லாம் விட அரசாங்கம் தடை செய்யல. எல்லா பொருளும் எல்லார் கையிலும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு இளையோர் மத்தியில இந்த பாவனையை குறைக்க வேணும் அல்லது பாவனையை ஏற்படுத்தக்கூடாது ஒரு விழிப்புணர்வுகளும் அல்லது தடைகளும் அரசாங்கங்கள் செய்யறது என்ன, அப்படித்தானே? இல்ல உங்களோட சத்தம் மைக். அக்கா அப்படி இல்லை, அரசாங்கம் நிறைய அவங்களுக்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை எல்லாம் அரசாங்கம் நிறைய போதையில ஈடுபட்டு போதைக்கு அடிமையானவர்களுக்கு அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு நிறைய திட்டங்களையும் அவங்களுக்கான சலுகைகளையும் இப்போ எதிரணியில திரிபுர சுந்தரி டீச்சர் சொன்னது போல நீங்க மீண்டு வந்தா நாங்க உங்களுக்கு அரசு வேலையே தாரோய்யா அப்படின்னு அரசாங்கம் சொல்ற அளவுக்கு அவங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணுங்கிறதுல அரசாங்கம் உறுதியா இருக்கு. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளையோர்களுக்கு அந்த போதையில இருந்து வெளிவர விருப்பம் இல்லை. இப்ப ஆசிரியர் திரிபுர சுந்தரி அவர்கள் சொன்னது போல நிறைய பெண்களும் போதைக்கு அடிமையா இருக்காங்க. அந்த வயது வித்தியாசமே இல்லாம 70 வயது 75 வயது. பெரும்பாலும் இதுல வேதனைக்குரிய தகவல் என்ன அப்படின்னா கலைஞர்கள் தான் இதுல ரொம்ப அதிகம். அடித்தட்டு மக்கள் தவிர நடுத்தரமானவர்களை தவிர கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, நடன கலைஞர்கள், பாட்டு கலைஞர்கள், அதுக்கப்புறம் நாடக கலைஞர்கள், இப்படி பெரும்பாலான கலைஞர்கள், சினிமா துறையினர்லாம் ஏகப்பட்ட பேர் போதையிலும் இருக்காங்க. அது அந்த துறை சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதாயிருது. அரசு பணிகள்லயுமே நீங்க தமிழகம் வந்தீங்க அப்படின்னா ஏராளமான பதவி உயர்வுகளுக்கு இந்த பேதை ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. ரொம்ப வயது குறைந்தவர்கள் எல்லாம் உயர் பதவிக்கு போறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நாங்க கேள்விப்படுறோம். அதே போல இன்றைக்கு எதிரணியில சிவமணி அக்கா சொன்னது போல இந்த காதல் அப்பெல்லாம் 20-25 வயசுல 15-16 வயசுல வரும். இப்ப 25 வயசு பையனுக்கு ஆன்டிஸ் அப்படிங்கிற ஒரு 40 வயசு 35 வயசு 55 வயசு மேலாம் காதல் வருது. அந்த பெண்களுக்கும் இப்படி இளவயது ஆண்கள் மேல இந்த தமிழ்ல சொன்ன போனா அந்த கைக்கிளை அப்படிங்கிற ஒரு காதல்லாம் உண்டு. இலக்கியத்துல நாம படிச்சிருப்போம். கைக்கிளை பெருந்திணை எல்லாம் படிச்சிருப்போம். அதையெல்லாம் நாங்க பாடத்துல படிச்சோம். இன்றைக்கு சமூகத்துல நேர்ல பார்க்கக்கூடிய அவலங்களும் நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயம். நீங்க சொன்னது சரி. அதாவது இன்றைக்கு பெண்களின் பக்கத்துல பார்க்கும்போது இந்த சாத்தியமான ஒரு உண்மை இப்படித்தான் அந்த பெண்களுக்கு நடக்கிறது என்பது, பெண்களும் இதுல ஈடுபடுறார்கள் என்பது உண்மையான ஒன்று. ஏனென்றால் இந்த போத வஸ்து இங்கு குடிக்கிறார்கள் தான். ஆனா இப்ப இளவயது பிள்ளைகளை எடுத்தால் அவர்களும் சில நேரம் சில பாட்டிகளில் மட்டும் குடிக்கிறார்கள். ஏனைய நேரம் அதை பாவிப்பது குறைவு. திரிபுர சுந்தரி ஏதாவது சொல்ல போறீங்களா? கூட சத்தம். சரி, ஓகே. சிவமணி நீங்கள் ஏதும் சொல்ல போறீங்களா? முடித்துக் கொள்வோம். ஆமா, முடித்துக் கொள்வோம். நன்றி நன்றி. இந்த அருமையான தலைப்புல உங்களோட எல்லாரும் சந்தித்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிச்சயம் ஒரு விழிப்புணர்வு இதனால உருவாகும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டா, அதாவது எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. இந்த போதை எடுக்கிறதுக்கு கூட சில நேரம் முஸ்பாத்தியா நாங்க குடிக்க போறோம், இல்லது ஒரு சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் குடிக்க போறோம்.
வெளிக்கிறது இந்த இளம் பிள்ளைகள். பின்னால பாக்கிக்கதான் அது பாரதூரமான ஒரு விளைவை அவர்களுக்குள்ள தருகுது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்குது. இதை முக்கியமாக நாங்கள் இதை பார்க்க வேணும் என்னென்றால், வீட்டில ஒரு குழந்தை என்ற வளர்ப்பில இருந்து நாங்கள் அதை கொண்டு வர வேணும் சரியாக.